வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. சென்னை திருமுல்லைவாயில் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வேல்ஸ் டான்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தி கிராண்ட் ஆனுவல் ஷோ சீசன் 2 நடன மற்றும் விளையாட்டு திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்துள்ளது. மாலை 5 மணி அளவில் தொடங்கிய இந்த விழாவிற்கு வேல்ஸ் டான்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனரும் இளம் தொழில் அதிபருமான வேல்முருகன் தலைமை தாங்கினார். அவர் வருகை தந்த சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து தனது அன்பான வரவேற்பை தெரிவித்தார். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றி கழகத்தின் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜி. பாலமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். மேலும் பிரபல திரைப்பட நடிகையும் நடன இயக்குனருமான காயத்ரி ரகுராம் அவர்கள் பங்கேற்று மேடையில் சிறப்புரையாற்றினார். அவரை தொடர்ந்து சன் டிவி புகழ் நடிகை அபி நட்சத்திரா கலந்து கொண்டு தனது துள்ளலான நடனத்தால் ரசிகர்களை கவர்ந்து மகிழ்வித்தார். சன் டிவி மற்றும் ஜி தமிழ் தொலைக்காட்சி புகழ் திலக் அவர்களும் விழாவில் கலந்து கொண்டு மேடையில் திறமைகளை வெளிப்படுத்திய குழந்தைகளின் நடனத்தை பாராட்டி ஊக்கப்படுத்தினார். பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த விழா இரவு 10 மணி வரை தொய்வில்லாமல் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக விழா மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் அனைவருக்கும் அகாடமி நிறுவனர் வேல்முருகன் தனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். வந்திருந்த அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட இந்த ஆண்டின் தி கிராண்ட் ஆனுவல் சீசன் 2 விழா இனிதே நிறைவு பெற்றது.
கிங் ஆஃப் டான்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தளபதி தான். புரியுதுங்களா? மேடம் வந்திருக்காங்க. பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி கிட்ஸுக்கெலாம் தான் எங்களுக்கு தளபதி இப்போ எலெக்ஷனில் நாங்கள் இவ்வளோ வெற்றி அடைஞ்சு இதுக்கு பெரிய காரணம்னா கிட்ஸும் ஒரு காரணம். ஏன்னா அவங்க கிட்ஸ் அண்ட் உமன்ஸ் தான் ஃபஸ்ட்டு எங்களோட முக்கியம். பார்த்தீங்கன்னா தளபதி எல்லா இதுக்கும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா இவங்க 2 பேர் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கேட்டாங்க இந்த மாதிரி டான்ஸ் இருக்கிற ப்ரோக்ராம் இருக்குன்ட்டு யார் யார் கலந்துக்கிறாங்க கேட்கும்போது இந்த மாதிரி கிட்ஸ் தான் மெயினாக இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணாங்க. உடனே கண்டிப்பாக வரான்னு சொன்னேன். ஏன்னா தளபதிக்கு டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் சின்ன சின்ன கியூட்டான எக்ஸ்பிரஷன் எல்லாம் இப்போ பழகி வந்துட்டு இருக்காங்க. அது வந்து மனசுக்கு வந்து ஒரு உறுதி கொடுக்கும். மனது ஒரு உறுதியும் ஞாபக சக்தியும் ஒரு அமைதியும் கலை எங்க இருக்கோ அந்த அமைதியும் இருக்கும். அப்படிதான் அந்த கலையை நீங்க வந்து பெற்றோர்கள் அனைவருமே வந்து சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சிலம்பாட்டமாக இருக்கட்டும், ஜிம்னாஸ்டிக்காக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், பரதநாட்டியமாக இருக்கட்டும், சிங்கிங்காக இருக்கட்டும், டிராயிங் எல்லாருமே அற்புதமாக பண்ணாங்க. ஒரு குட்டி பாப்பா கூட பயப்படாம தைரியமாக ஸ்டேஜில் வந்து ஆடினாங்கன்னா அது இந்த காலம் வந்து சும்மா தான். ஏன்னா